2 தோசை சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டாவே 500 கேலரிஸ். அரை பிளேட் பிரியாணி சாப்பிட்டாவே 500 கேலரிஸ். 2 மைசூர் பாக் சாப்பிட்டா 500 கேலரிஸ். 4 பஜ்ஜி சின்னதா சாப்பிட்டா 500 கேலரிஸ். இப்ப இது பசி அடங்குமா? 7 முட்டை சாப்பிட்டா 500 கேலரிஸ். 1.25 கிலோ கேரட் சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஒரு 1/4 கிலோக்கு மேல பச்சை பயிறு சாப்பிட்டா 500 கேலரிஸ். 3/4 தேங்காய், அதாவது அரை தேங்காய் பிளஸ் ஒரு மூடியில ஒரு பாதி சாப்பிட்டா 500 கேலரிஸ். 100 கிராம் வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்டா 500 கேலரிஸ். half கிரில் சிக்கன், இத half கிரில் சிக்கனை வேற எதுவும் சாஸ்லாம் இல்லாம சாப்பிட்டா 500 கேலரிஸ். இப்ப நான் ஒரு 1.5 கிலோ வாட்டர் மெலன் சாப்பிட்டா 500 கேலரிஸ். சோ இப்ப டிஃபரன்ஸ் செஞ்சுதா? சோ இப்ப கேலரிஸ் டெஃபினட்டா கம்மி பண்ணும். ஆப்வியஸா அது கம்மி பண்ணாம வெயிட் லாஸ் ஆக போறது இல்ல. ஆனா நாட் ஆல் கேலரிஸ் ஆர் ஈக்குவல். எந்தெந்த ஃபுட்ல நியூட்ரியன்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கோ, எதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கோ, ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கோ, கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கோ, அதுதான் உங்களுக்கு பசி அடங்கும். லேபர் வார்டுல நிறைய இந்த மாதிரி டெத் ஆகுதுன்னு சொன்னாரு. இவருக்கு என்ன அவார்டு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? இவரை பைத்தியம்னு சொல்லி மென்டல் அசைலம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஹவு இட் இஸ். சோ ஒரு சிம்பிள் நமக்கு இப்பே புரியுதுல, கை கழுவுனா கிருமி போகுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அப்பெல்லாம் மைக்ரோஸ்கோப் கூட இல்லாத காலத்துல சொல்லியிருக்காரு. என்னமோ ஏன்னா அப்பெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் மார்ச்சூரியில போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அப்படியே வந்து சிசேரியன் பாப்பாங்களாம். சோ யாரெல்லாம் அப்படி பாக்குறாங்களோ அவங்க பார்த்த பேஷண்ட் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் செப்சிஸ்ல வந்து செத்து போயிருக்காங்க பெண்கள். அதை பார்த்துட்டு இவரு என்னமோ இதுல ஒரு லிங்க் இருக்கு, கை கழுவுனா சரியாயிரும்னு அப்ப குளோரின்ல கை கழுவுங்கன்னு சொல்லியிருக்காரு. கை கழுவ ஆரம்பிச்சோடனே நிறைய இறப்புகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு மெட்டர்னல். அதை சொன்ன மனுஷனுக்கு பைத்தியம்னு சொல்லி இது பண்ணி அவர் டிப்ரெஷன்ல போய் அவர் மென்டல் அசைலம்ல போய் கடைசியா மென்டல் அசைலம்ல தான் செத்து போனார். He didn't receive Nobel Prize. He received an admission in mental asylum for telling that hand washing is best. So மெடிக்கல் கம்யூனிட்டி அவங்க கொஞ்சம் மெதுவா தான் வருவாங்க. ஸோ நாங்கள் மெதுவாக தான் வருவோம். ஃபைனல் லாஸ்ட் பட் ஒன் ஸ்லைட். ஆலன் சேவரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். நீங்கள் சும்மா வீடியோவில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எக்காலஜிஸ்ட், ஏதாவது ரிசர்ச் பேப்பர் இருக்கா, பப்மெட்ல இருக்கா, சயின்ஸ் இல்லை, அப்சர்வேஷன் என்ன நடக்குது, ஓகே இது நடந்தா ஓகே இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, இப்படி சாப்பிட்டா இப்படி குறைய பாசிபிலிட்டி இருக்கா, ஓகே ஸோ இது ஏன் நடக்குது, அதுக்கான காரணத்தை தேடுறோம், அதை டாக்குமெண்ட் பண்ணுறோம். அதுதான் சயின்ஸ். ஸோ சயின்ஸுங்கிறது சும்மா ஏதோ 4 பேப்பரில் பப்ளிஷ் ஆயிருந்தா தான் இல்லை. ஸோ இப்போதான் இது ஒரு புது கான்செப்ட்டுங்கிறப்ப பப்ளிஷ் ஆகாது. பட் இப்போ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. திங்ஸ் ஆர் சேஞ்சிங்.